ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் மிகவும் பாதுகாப்பான ஒரு ஸ்தலம், ஒரு வல்லமையான ஒரு இடம் என்று சொன்னால், எந்த இடம் தேவ பிரசன்னத்தினாலே மூடி இருக்கிறதோ அந்த இடம்தான் வல்லமையான ஒரு இடம், மிகவும் பாதுகாப்பான ஒரு இடமாய் அது மாறுகிறது. The presence of God is so powerful because God Himself moves right there. தேவன் கடந்து வருகிற அந்த இடம் தேவ பிரசன்னத்தினாலே மறைக்கப்படுகிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் அதிகமாய் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே நம்மை மறைத்து கொள்ள வேண்டும். உன்னதமான தேவனுடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் நம்மை எப்பொழுதும் மறைத்து கொள்ள வேண்டும். அவ்விதமாய் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் நனைய வேண்டியதாய் இருக்கிறது. When you are covered by the glory of God, there is nowhere the Satan can have his agenda in our lives. நீ தேவ மகிமையினாலே மறைக்கப்பட்டிருக்கிற பொழுது சத்துருவனுடைய ஒரு தந்திரமும் நம்முடைய வாழ்க்கை நிலைகளில் கடந்து வருவதற்கு சாத்தியமே இல்லை. சங்கீதக்காரன் அதை உணர்ந்தவனாய் எதைத்தான் அவன் சொன்னான். சங்கீதம் 84:10 சொல்லுகிற பொழுது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமைய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். One day in your presence is greater than 1000 days anywhere else. தாவீது எப்படித்தான் சொல்லுகிறான், 1000 நாள் இந்த ஒரு நாளுக்கு சமமாயிரும். எங்கவோ நான் 1000 நாள் இருக்கிறதை விட ஒரே ஒரு நாள் உங்க பிரசனம் நிறைந்த இடம், ஒரு நாள் முழுவதும் உங்களுடைய சமூகத்தில் காத்து கிடக்கிற அந்த அனுபவம், அந்த பலன், அந்த மகிமை, தேவ கிருபை எனக்கு போதும் என்றவன் சொல்லுகிறான். அவன் வாழ்க்கையை விட தேவ பிரசனம் மேலானது என்று சொல்லுகிறான். வாழ்க்கையின் மேன்மைகளை விட தேவனுடைய அந்த மகிமை மேலானது என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நீங்களும் கூட அந்த தேவ பிரசன்னத்தில் வாழ பழகி கொள்ள வேண்டும். அந்த தேவ பிரசன்னத்தில் நடக்கிறவர்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Glory to God. அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். You are called to carry the glory of God. You are a vessel to carry that glorious power in you. Hallelujah. தேவனுடைய மகிமையை சுமந்து செல்லுகிற பாத்திரம் நீங்கள். தாவீதை போல நாமளும் அந்த பிரசன்னத்தை வாஞ்சிப்போம், ஜெயம் பெறுவோம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, உடைய தயவுள்ள நாமத்துக்கு நன்றி. நாங்கள் இந்த உலகத்தில் நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற அந்த தேவ பிரசன்னத்தில் அதிகமாய் நாங்கள் நேரத்தை செலவிட காத்திருக்க, அந்த பிரசன்னத்தில் நாங்கள் முழுகலிக்கப்பட கிருபை செய்வீராக ராஜா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தின் கிருபைகளையும் தருவீராக. மகிமையின் ராஜாவினுடைய பிரசன்னம், மகிமையை நாங்கள் அனுபவிக்கவும் அதை வெளிக்கொணர செய்வீராக ராஜா. மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.